இந்த வீடியோவில் ஜீரோதால நட்ஜ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது இவ்வளோ நாள் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தது, அதனால் என்ன யூஸ், அது நமக்கு ஃப்யூச்சரில் எப்படி யூஸ் ஆக போகுது, எப்படி நம்மளை சேவ் பண்ண போகுது லாஸஸ்லேருந்து அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறோம். இப்போ ஜீரோதா பார்த்திங்கன்னா ரீசெண்டாக 10 இயர்ஸ் ஆனிவர்சரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 15 அன்றைக்கி 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் அஜெண்டா. இப்போ நட்ஜ் அப்படின்னா என்னென்னு குயிக்காக பார்த்துடலாம். நட்ஜ் அப்படிங்கிற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 1500-2000 ஸ்டாக்ஸ் இருக்கும். நமக்கு அதில் ஒரு சில பொட்டென்ஷியலான ஸ்டாக்ஸ் நமக்கு அஸ் அ பிகினராக தெரியாது. சில ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் அது கெட்ட ஸ்டாக்ஸாக நல்ல ஸ்டாக்ஸாக அப்படிங்கிறது தெரியாது. இதை நட்ஜ் அப்படிங்கிற ஃபியூச்சர் நம்ம ஒரு பிகினராக இருக்காங்க அப்படிங்க உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோன்னே விலை கம்மியாக இருக்கிற ஸ்டாக் நம்மக்கிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்குது, அதனால் விலை கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸை நிறைய குவான்டிட்டியில் வாங்கலாம் அப்படின்னு ஒரு தப்பாக ஒரு கணக்கு போடுவாங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்கள அந்த மாதிரி இதிலேருந்து சேவ் பண்ணுறது தான் நட்ஜ். இது என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்க. இப்போ ஒரு ஸ்டாக் வந்துட்டு ஒரு பென்னி ஸ்டாக் எடுத்துக்கிறேன். செரா அப்படின்னு ஒரு பென்னி ஸ்டாக்கை நான் பை பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மேலே ஒரு இன்ஃபர்மேஷன் காமிச்சிருப்பாருங்க. செரா இதுதான் நட்ஜுன்னு என்னன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் செரா இஸ் அ இல்லிக்விட் செக்யூரிட்டி. அப்படின்னா யாரும் அதிகமாக பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க. யூ வில் பி ஏபிள் டு செல் த ஸ்டாக். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுனாலே இல்லிக்விட் செக்யூரிட்டி அப்படின்னு தெரிஞ்சானாலே நீங்கள் இதை வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா இல்லிக்விட்னா அது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸே இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரேர் வர்றது. அதே அப்படியே நீங்கள் வாங்கினாலும் ரொம்ப அதிகமான ப்ரைஸ் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். செல்லர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹை ப்ரைஸில் இருப்பாங்க. உடனே நினச்சா அந்த ஸ்டாக்கை விற்று நீங்கள் பணம் பண்ண முடியாது. இல்லைனா சர்க்யூட்டில் லாக் ஆகிட்டே இருக்கும், கீழே போயிட்டே இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். நோ செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ், இதை கிட்டே போகக்கூடாது. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரைஸை சில கம்பெனிஸ் வந்துட்டு சில ஃப்ராட் அட்வைசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாக்கை பை பண்ணி ப்ரைஸை மேலே ஏற்றுவாங்க இன்க்ரிமெண்டலாக. உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, ஒரு எஸ்எம்எஸ் வரும், இந்த ப்ரைஸ் வந்துட்டு ஏறிட்டுருக்கு பாருங்கள் அப்படின்னு. நம்மளும் பார்ப்போம், ஓ நல்லா ஏறிட்டுருக்கு. உடனே கூகுள் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டாக் வந்துட்டு இவ்வளோலேருந்து இவ்வளோ போயிருக்கா அப்படின்னு பார்ப்போம். நம்ம வாங்கினோன்னே என்ன பண்ணுவோம், கிரேடியாக நம்ம வந்துட்டு இது வாங்கலாம் அப்படின்னு நம்ம வாங்கினோன்னே ப்ரைஸ் வந்துட்டு கீழே இறங்கிடும், ட்ராப் பண்ணிடும். அவனை வந்துட்டு செல் பண்ணிவிட்டு உங்களோட நீங்கள் வாங்குறது அவங்க உங்களோட அமௌண்ட் அவங்கக்கிட்டேருந்து போயிடும். அது அப்படியே உங்களுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்துட்டு நட்ஜு இந்த மாதிரி இவங்களை வந்துட்டு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதாவது இந்த மாதிரி தெரியாமல் வர்றவங்கள சேவ் பண்ணியிருக்கு. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 50%, அதாவது பென்னி ஸ்டாக்ஸில் ட்ரேட் ஆகிற வால்யூம் வந்துட்டு 50% ட்ராப் ஆகிருக்கு நட்ஜ்னால. இதனால் 10,000 கோடி கிட்டத்தட்ட டென்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சேவ் ஆகிருக்கு கஸ்டமர்ஸ்க்கு. தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் டென்ஸ் அண்ட் நிறைய அமௌண்ட் சேவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க ஜீரோதா சைட்லேருந்து. ஸோ இது ஃப்யூச்சருக்கு நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு நம்ம முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து டிசிப்ளினாக நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க மறந்துடுவோம். இல்லை அந்த ஸ்டாப் லாஸ்னு என்னென்னு தெரியாது அப்படிங்கிறது. ஸோ ஸ்டாப் லாஸ் பற்றி இன்னும் நல்லா தெரியணுன்னா மேலே வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லைனா கார்ட்ஸில் இருக்குது, பார்த்துக்குங்க ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு. ஸோ அது எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அது ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பிகினர்ஸ்க்கு தெரியாது. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெட்ஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நெகட்டிவில் இருக்கும்போது அது இக்னோர் பண்ணுவீங்க, ஸ்டாக் மேலே வரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த நட்ஜ் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி தர்றக்கு. ஸோ இந்த மாதிரி விட்டிங்கன்னா இன்னும் 4 டேஸில் என்ன ஆகும்னு ஒரு விஷுவலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அப்படி கொடுக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இப்படி ஆக போகுது அப்படின்னு நட்ஜ் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கும். அதை நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது அது உங்கள் கையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. இது கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட கண்டிப்பாக சேவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி நட்ஜ் நீங்கள் ஏதாவது ஸ்டாக் வாங்கும்போது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கா? உங்களோட சஜஷன் என்ன? நட்ஜை வேறு எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில். நானும் பார்க்குறேன். ஏன்னா நட்ஜ் இது வந்துட்டு நான் இதை திங்க் பண்ணவே இல்லை, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேலே நட்ஜ் போய் எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத. ஏன்னா அது கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணோம். ஏன்னா நம்ம ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் சில டைம் பை பண்ணப்போ அவுட் ஆஃப் த மணி தெரியாமல் வாங்குவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த டாபிக் முடிஞ்சது. உங்களுக்கு ட்ரைனிங் கோர்ஸ் வேணும்னா கவனிங்க, இல்லைனா வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க ப்ரீமியம் கோர்ஸ் செக்ஷனில் இருக்க எல்லா கோர்ஸும் எப்படி ஃப்ரீயாக வாங்குறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த வெப்சைட்லேருந்து டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிவிட்டு
நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் கோர்சஸ் கொடுத்துருவேன். 8072210003. இல்லை அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணி விட்டுட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே நீங்கள் ஃப்ரீயாக ட்ரைனிங் கோர்சஸ் வாங்கிக்கலாம். ஸோ ட்ரைனிங் கோர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பிளைண்டாக வந்துட்டு பை அண்ட் செல் பண்ணாமல் உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறது, 20+ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில். அப்புறம் ஆப்ஷன்ஸ் ட்ரைனிங் எப்படி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் கமாடிட்டி செக்மெண்ட் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எல்லா ஐடியாவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சைன் அப் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கோர்ஸ் சென்ட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.